திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் வாரத்தில் 4 நாட்கள் தொகுதியிலிருந்து பணியாற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். திமுக மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர், உங்களுடன் ஸ்டாலின், நலம் காக்கும் ஸ்டாலின் போன்ற முகாம்களில் கலந்து கொண்டு மக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து அவற்றின் மீது உரிய நடவடிக்கை எடுக்க அறிவுறுத்தினார். குறிப்பாக தகுதியுள்ள மகளிர் அனைவருக்கும் உரிமை தொகை கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். மேலும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வாரத்தில் 4 நாட்கள் தொகுதியில் தங்கி மக்கள் பணியாற்ற வேண்டும் என்றும் 15 நாட்களுக்கு ஒருமுறை இதுகுறித்து அறிக்கையை தனக்கு அளிக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். அத்துடன் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி வேட்பாளர்களின் வெற்றிக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக பணியாற்ற வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தினார். நீலகிரியில் இ-பாஸ் நடைமுறையால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் உரிய தீர்வு காண்போம் என்றும் உறுதியளித்துள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூரில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், முந்தைய அதிமுக ஆட்சியில் நீலகிரி மாவட்டத்தில் செயல்படுத்திய திட்டங்களை பட்டியலிட்டார். ஆனால் திமுக அரசு கடந்த 4 ஆண்டுகளில் எந்த திட்டத்தையும் கொண்டுவரவில்லை என்றும் விமர்சித்தார். மேலும் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் விலைவாசி கடுமையாக உயர்ந்துவிட்டதாகவும் தேயிலை விவசாயிகள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டினார். அதிமுக ஆட்சிக்கு வந்தவுடன் பச்சை தேயிலை நிரந்தர விலை கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எடப்பாடி பழனிசாமி உறுதியளித்தார். இருக்கிற வியாபாரிகள் எல்லாம் இன்னைக்கு அந்த சீசன்ல அவர்கள் பிழைப்பை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அந்த சீசன்ல இருக்கின்ற வருமானம் தான் அந்த ஒரு வருஷம் அவருடைய குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறது. ஆனால் விடியா திமுக அரசு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்காத காரணத்தினாலே அந்த சீசன் டைம்ல ஒரு குறிப்பிட்ட வாகனம் தான் மலையிலே செல்ல வேண்டும், அது இ-பாஸ் தேவை என்று ஒரு உத்தரவை போட்ட காரணத்தினாலே இன்றைக்கு 6000 வாகனத்துக்கு மேல் சீசன் டைம்ல இங்கே மலை பகுதிக்கு வர முடியாது. 6000 வாகனம் தான் வரணும். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்த பிறகு நீதிமன்றத்தை நாடி உங்களுடைய பிரச்சனையை எடுத்து சொல்லி, வியாபாரிகளுடைய பிரச்சனையை எடுத்து சொல்லி அவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டது மீட்டெடுக்க அண்ணா திமுக அரசு உங்களுக்கு துணையில் இருக்கும். அதிமுகவை உடைக்க நடக்கும் சதித்திட்டங்களை முறியடிப்போம் என்றும் எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமாக தெரிவித்தார். எத்தனையோ பேரை கொம்பு சிவி கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் எத்தனையோ வழியை பின்பற்றிக் கொண்டிருக்கின்றீர்கள். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எவ்வளவோ சோதனை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள். அத்தனை சோதனையும் இங்கே இருக்கின்ற மக்கள், கழக நிர்வாகிகள், தொண்டர் மூலமாக தூள் தூளாக்கப்படும். திரு கனிமொழி அவர்களே, அண்ணா திமுக அலுவலகம் சென்னையில் தான் இருக்கின்றது. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் தாராளமாக வந்து பார்த்துவிட்டு செல்லலாம்.